ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான், பிகேல் தான், தமிழ் தலைவர் தான், நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுறதுக்கு. இன்னும் 31ஆம் தேதி ஆக்ஷன். எல்லோரும் பேப்பர், பேனா, பென்சிலு, ரப்பரு, ஷார்பனர் எல்லாம் வச்சு எழுதிட்டு இருப்பாங்க. நம்மளும் நிறைய விஷயங்கள் எழுதிட்டு இருக்கோம். அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆர் யூ ரெடி? அப்படி தான் கேட்கணும் ஆக்ஷனுக்கு. எஸ், நிறைய காம்பினேஷன், கோடிடங்களை நிரப்புக, எங்கே வீக்னஸ்ஸு, எங்கே ஃபில் இந்த பிளாங்க்ஸு, யார் வேணும் யார் வேண்டாம், எவ்வளோ பட்ஜெட் இருக்குது, எல்லாம் நேரம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பார்ல சஞ்சீவ் பல்லியானும் நம்ம சுரேஷ்குமாரும். ரைட். அண்ட் இப்போ இந்த பெண்டிங் வேகன்சிலாம் ஃபில்அப் பண்ணிட்டோம். ஸோ நம்ம என்னோட சார்பில் சில விஷயங்கள் நிறைய பேசலான் இருக்கேன். நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஷாதுல் எடுக்க வாய்ப்பு இருக்கா தமிழ் தலைவாசுன்னு. காரணத்தோடு தான் நான் சொல்லியிருந்தேன், ஏன் அவரை எடுக்கணும், அவங்க ஹரியானா ஏன் ரிலீஸ் பண்ணி எஃப்எம்ல எடுக்க மாட்டாங்கன்னு என்னோட அசம்ஷன். ராங்காக கூட போகலாம், அது என்னோட ஒப்பீனியன் டிஃபர்ஸ், இட் மேட்டர்ஸ். பட் நிறைய பேர் நீங்கள் சொன்னது என்னென்னா, சார் நிதிஷ்குமார் தான் ஆல்ரெடி இருக்கார், அப்புறம் எதுக்கு இன்னொருத்தர் அப்படின்ட்டுன்னு. நியாயமான கேள்வி தான். நான் ஒரு சின்ன விளக்கமும் கொடுக்கணும் இல்லையா அதுக்கு. இன்ஜுரின்னு ஒன்று இருக்குல்ல, அது யாரோட கண்ட்ரோல்லையுமே கிடையாது. இன்ஜுரி இஸ் நோபடிஸ் கண்ட்ரோல். போன சீசனுக்கே நான் வரேன், சாகர் இன்ஜுரி ஆகிட்டாரு, நிதிஷ்குமார் இருந்ததுனால தானே விளையாண்டாரு. சப்போஸ் நிதிஷ் இல்லைன்னா போன சீசன் என்ன இருக்கும், சாகர் இன்ஜுரி ஆனதுக்கு யோசிச்சு பாருங்கள். 12வது இல்லை, மேபி 15வது போயிருப்போம், இன்னொரு 3 டீமை சேர்த்துட்டு பின்னாடி. ஸோ ஆல்வேஸ் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டு, ஒரு சப்ஸ்டிடியூட்டு, பேக்கப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஒன்று. ரெண்டாவது, அவர் மட்டும் இல்லை சாகர், இப்போ நிறைய சொல்கிறேன்னா, பர்ஃபார்ம் பண்ண உடனே எல்லாருமே இன்ஜுரி ஆகிட்டாங்களே. சச்சின் தன்வர் 17 மேட்ச் தான் விளையாண்டார், ஏன் 5 மேட்ச் இன்ஜுரி. நரேந்தர் 13 மேட்ச் தான், பாக்கி 9 மேட்ச் இல்லையே, ஏன். மாசான முத்து 5 பாயிண்ட்டோ 7 பாயிண்ட்டோ ஒரு வாட்டி எடுத்தார், அடுத்த மேட்ச்சில் இல்லை, கேட்ட இன்ஜுரியே தான். விஷால் சால் 8 மேட்ச்சில் 27, அப்புறம் விளையாடவே இல்லை, இன்ஜுரி. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த இன்ஜுரி இருக்குல்ல, இப்போ இந்த மாதிரி நிதிஷ்குமார் இன்ஜுரி ஆகிடுச்சியா, என்ன பண்ணுவீங்க? ஒன்ஸ் ஆக்ஷன் முடிஞ்சுன்னா நீங்கள் போய் தேடலாம் முடியாது. அது மிஞ்சி போனால் தான் கிடைக்கும், அந்த கொசுறு கொடுப்பாங்களே கருவேப்பில் காய்கறி கடையில், அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ ஆக்ஷன் இருக்கும்போது டக்குன்னு எடுத்து வச்சுருங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறது, ஷாதுலு எடுத்து வச்சுக்கணுன்னு. ரெண்டாவது, ஷாதுலுவை நீங்கள் ஏன் வெறும் டிஃபெண்டராக மட்டும் பார்க்குறீங்களா, ரைடராகவும் பாருங்களேன். அவரோட ரைடு பாயிண்ட்னு இருக்குல்ல, அவரோட பார்த்தாலே பயப்படுவாங்க அவங்க, ஐயோ இவர் அப்படியே தூக்கி வெளில போட்டுருவார் பேருக்கு அப்படின்னு, மேட்டை விட்டுன்னு. ரைடு எடுக்கிறதாகட்டும், டிஃபென்ஸ் ஆகட்டும், வர பார்த்தாலே அந்த பயம் ஒன்று இருக்கும். ஸோ அதனால தான் நான் அப்படி நிதிஷ்குமாரை போட்டது. ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும், ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை இதையும் மாரி இல்லை சார் நிதிஷ்குமாரில் இன்ஜுரியே ஆகாது சார் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்டு ரொம்ப நல்லது தான். அந்த டெக்னிக்கை எல்லா பிளேயருக்கும் சொல்லிட்டிங்கன்னா யாருக்குமே இன்ஜுரி ஆகாது இல்லையா. பவன் ஷராவத்தெல்லாம் பாருங்கள், PK 9 வெளில உட்காந்துட்டாரு, 10ல் நடுவில் இன்ஜுரி, 11ல் இன்ஜுரி, திடீர்னு நவீன் எக்ஸ்பிரஸ் இன்ஜுரி நடுவில். நம்மளுக்கு தான் ரொம்ப எல்லாருக்குமே இன்ஜுரி போன சீசன். 2 பேர் தான் 22 மேட்ச் விளையாண்டது. பஸ்தாமி 22 மேட்ச் 51 பாயிண்ட்டு, அப்புறம் நிதிஷ்குமார் 22 மேட்ச் 79 பாயிண்ட்டு. பாக்கி எல்லாம் ஏன் விளையாடல ஃபுல்லாக? பர்ஃபார்மன்ஸ் சரியில்லையா, இல்லை ஃபார்மில் இல்லையா, இல்லை அவர் வேஸ்ட் நினச்சி உட்கார வச்சிட்டிங்களா? இல்லை, இன்ஜுரி. ஃபிட்னஸ் இருக்கணும்ல, 100% ஃபிட் இருந்தாலே பாயிண்ட் எடுக்க முடியல. நீங்கள் அரைக்குறையாக 50% ஃபிட்னஸை வச்சுட்டு போட்டு பட்ட இடத்துல படும்பாங்க. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் நிதிஷ்குமார் இருக்கார் தான், பட் சப்போஸ் அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போது விராட் கோலி ரிட்டையர் ஆகிட்டு அதுக்கப்புறம் தேடுறாங்க பாருங்கள், யாரை வைக்கணும் யார் எடுக்கணும், அந்த மாதிரி நிலைமைக்கு வந்துடக்கூடாது. அதனால் இப்போயே ஆப்ஷனில் எடுத்து வச்சுங்க, ட்ரை பண்ணுங்கள். இல்லையா, வில் சி. எனிவே, அதுக்கு முன்னாடி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு தேங்க்ஸ் சொல்லுவோம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட். அண்டு இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷனால தான் சேனல் நடத்த முடியுது, நிறைய வீடியோஸ் போட முடியுது. இல்லைனா வியூஸ் அவ்வளோ போகிறதில்ல, உங்களுக்கு தெரியும். ரைட். ராம்குமார்ன்ற ஒரு $2, அப்புறம் தமிழ் சமூகம்ன்ற ஐடியிலேருந்து 200 rupees ஒரு வாட்டியும் 40 rupees ஒரு வாட்டி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ராம்குமார், தமிழ் சமூகம். அப்புறம் வீரான்றவர் $1.99 கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. தேங்க்யூ வீரா. அப்புறம் AK கில்லர், அவர் ஒரு 40 rupees கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் AK. ரைட். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ண நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை. லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்ஸ் ஒரு பட்டன். ஒரு நமக்கு 40 rupees தான் மினிமம். சேனல் வச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்பல்ஷனில் ஒரு ரிக்வஸ்ட் தான். அடுத்த வீடியோவில் உங்கள் பேரை சொல்லுவோம். யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலர் தேங்க்ஸ் சொல்லுவாங்க. ரைட். இப்போ விஷயத்துக்குள்ளே போகலாம். டிஃபென்ஸ் நேற்று சொல்லிட்டு இருந்தேன், நிதிஷ்குமாருக்கு சப்போர்ட்டிவாக ஷாதுல் தான் நல்லா இருக்குன்னு. அதே மாதிரி ரைடர் வேணும்ல. இப்போ நான் நரேந்தர் அண்ட் மொயின் ஷாஃபாய்க்கு சப்போர்ட் வேணும் இல்லையா. ஸோ அதே ஃபார்முலா தான், ஃபிட்டாக இருக்கணும், ஏதாவது என்ன வேணால் ஆகலாம். ஸோ அதனால் இப்போ ஒரு பெரிய பிளேயர் ஒரு 6 பேர் சொல்கிறேன், இதில் யார் எடுத்தால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் ஒரு ஐடியா சொல்லுங்கள். அது அப்புறம் போவோம். எஃப்எம்ஐ பற்றி என்னோட ஒரு அபிப்பிராயத்தை நான் ஒன்று சொல்லிடுறேன். இந்த எஃப்எம்ஐ வச்சு இப்போ கம்மி பணத்தில் எடுக்கிறாங்களே, அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். நான் வேண்டான்னா வேணாம் விட்டுருங்க. அப்புறம் என்ன கம்மி பணத்தில் திருப்பி எடுத்துக்கிறது. நிறைய பேர் வேறு போட்டிருந்தீங்க, சார் 2 கோடி 15 லட்சம் சச்சின் ரிலீஸ் பண்ணிட்டு 30-40 lakhs எடுத்துடலான்னு. கேட்க நல்லா தான் இருக்கு. ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்குறேன். இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம், உனக்கு 40,000 சம்பளம், திடீர்னு அடுத்த மாதத்துலேருந்து உனக்கு 12,000 தான்ப்பா சம்பளம்னா நம்ம மனநிலைமை எப்படி இருக்கும்? இல்லை அதே எஃபர்ட் தான் நம்ம போடுவோமா? யோசிச்சு பாருங்கள்.
ஒரே கம்பெனியில் வேறு கம்பெனினாலும் பரவாயில்ல, எங்கேயோ வேலை தேடினப்பா கிடைக்கலப்பா, சார் ஒரு 12,000 சம்பளம் தரேன்னு போய் சேர்றது அது வேறு. அதே கம்பெனியில் அதே வேலையை 40,000 செஞ்ச வேலையை நிறுத்திட்டு 12,000 செஞ்சுன்னா ஹியூமன் மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஜாலி 12,000 அப்படி வேலை பார்ப்பீங்களா? இதோட நக்கல் நையாண்டி வேறு நிறையா இருக்கும். கூட வேலை பார்க்குறவன், கலீகு, ஃப்ரெண்ட், ரிலேட்டிவ், என்னப்பா சம்பளத்தை குறைச்சிட்டாங்களா, ஐய சரியாக வேலை செய்கிறது இல்லையா நீ, அப்படி தானே கேட்பாங்க. அது எவ்வளோ பெரிய இன்சல்ட் வேறு. அதனால திருப்பி அதே டீமில் கம்மி பணத்தில் இருக்கிறது. கண்ணுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் சொல்கிறேன். பர்தீப் நர்வால் கம்மியானதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் இதுவும் தான். 1,76,00,000 அவரை திருப்பி 95 லட்சத்துக்கு யாரோ சொல்லி அப்புறம் நீங்கள் எஃபிஎம்ல எடுத்து பவன் ஷராவத்து போன சீசன் அப்படி தான் 2.6 crore 2.6 crore வந்து சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் அவர் எங்கள் போன சீசன் எங்கேயோ போய் எஃபிஎம்ல போய் 1.7 எடுத்தாங்க பாருங்க. ஸோ ₹1 கம்மியானாலும் அது சைக்கலாஜிக்கலி உங்களுக்கு அஃபெக்ட் ஆகணும். வெளில சொல்லிக்கலாம், நான் காசுக்காக விளையாடல சார், பேஷன் சார், என்னோட இது சார், என்னோட குறிக்கோளே கபடி தான், கபடி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் சொல்கிறதுக்கு கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். அது யதார்த்தம் கிடையாது. ஆக்சுவலாக அதுதான் ஃபேக்ட். ஸோ கம்மி சம்பளத்தில் அதே கம்பெனியில் வேலை பார்க்க யாரும் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. அதோட பணத்துக்கு பணமும் போய் நக்கல் நையாண்டி என்ன அது நினச்சி பாருங்கள். அதனால தான் ரைட். இப்போ எதுக்கு வந்து ஆல்ரெடி நரேந்தர் அண்ட் இவங்க இருக்காங்களே ஷஃபாக்கி, எதுக்குன்னு கேட்பீங்க. 2 ரேட்டு பத்தாது, 2-3 டீம் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம பாட்னா பேரஸ் இதில் போன சீசன் எத்தனை பேர் விளாண்டாங்க? தேவாங்கு, அயனு, சந்தீப்பு, நம்ம சுதாகர் 4 ரைடர் இருந்தாங்க. அதனால தான் ஃபைனல் போக முடிஞ்சது. யாராவது ஒருத்தர் பேக்கப்புக்கு வந்துடுவாங்க டக்குன்னு ஹெல்ப்புக்கு. அதே மாதிரி யூபி ஓதாக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரேன். ககன் கவுடா, பவானி ராஜ்புட், பரத் ஹூடா, சுரேந்தர் கில், சிவம் சௌத்ரி, கிட்டத்தட்ட 5 ரைடர் இருந்தாங்க. யூ காட் மை பாயிண்ட். நீங்கள் வெறும் 2 பேரை கூப்பிட்டு போய் 2 பேரும் போன சீசன் பாருங்க இன்ஜுரி. அந்த மொயின் ஷஃபாக்கி இன்ஜுரி இல்லை, பை டிஃபால்ட் எல்லாருக்கும் இன்ஜுரி ஆச்சுனால 14 மேட்ச் விளாண்டாரு. இல்லைன்னா அவர் விளையாட சான்ஸ் கூட கிடச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால் அவங்களுக்கு கண்டிப்பாக பேக்கப் தேவைப்படும். பேக்கப்போ மீனோ வாட் எவர் இட் இஸ் ரைட். இப்போ அந்த 6 பேர் கடன்னு சொல்கிறேன். இதில் யார் எடுத்தால் நல்லாயிருக்கும், ஃபீஸிபிலிட்டி எப்படி இருக்குது, நீங்கள் உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஆஷு மாலிக் டபங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 23 மேட்ச் விளையாடி 265 பாயிண்ட்டுங்க. சாதாரண ஆள் இல்லை அவர். ஆமாம். அப்புறம் ஹை ஃப்ளையர் பவன் ஷராவத் 13 மேட்ச் 134 தான். 9 மேட்ச் காணும் பாருங்கள் இன்ஜுரி. அதே மாதிரி பர்தீப் நர்வால் 20 மேட்ச் விளையாண்டார் 111. பவனானும் 13 தான் விளையாண்டார். 20 மேட்ச் விளையாண்டார் 111 தான். அன்றைக்கி கோச்சிட்டு போனவர் தான் கோச்சு ரந்தீர் ஷெராவத். இன்னும் காணும், ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார் அவர். 11 சால் 12 சால்ன்ட்டுன்னு. அப்புறம் நவீன் எக்ஸ்பிரஸ் பாருங்கள், 16 மேட்ச் தான் விளையாட முடிஞ்சது, இன்ஜுரி. 100 பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சது. அவரும் வராரு ஆப்ஷனுக்கு. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே தேவாங், எஸ் 25 மேட்ச் 301 பாயிண்ட். அவர் தான் இப்போதைக்கு ஃபிட்டஸ்ட்டு, ஹார்ட் த்ரோபு. இன்னும் மார்க்கெட்டில் எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறது தேவாங் தான். அப்படியே யார் தூக்குறா, தூக்கிட்டு வாடா செல்லத்தை, பட்டாசு பாலு அந்த மாதிரி. ஸோ தேவாங்க அவங்க எஃபிஎம் யூஸ் பண்ணுவாங்களா என்னான்னு நம்ம போக தான் பார்ப்போம். இல்லைன்னா ஒரு கண் அவர் வச்சுருப்பார், யார் கால் மேலே கால் போட்டு உட்கார வேண்டாம், நம்ம நரேந்திர ரேதோ சாப் ஜெய்ப்பூரில் இருக்கார்ல அவர். பார்ப்போம் தேவாங்க. அப்புறம் அர்ஜுன் தேஷ்வால், அப்வியஸ்லி அர்ஜுன் தேஷ்வால் பேரை சொல்லி வர திட்டு வாங்கிட்டேன், அது வேறு அப்பப்போ ஞாபகம் வருது. 230 பாயிண்ட் 23 மேட்ச்சில். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த 6 பேரில் யார் எடுத்தால் நல்லாயிருக்கும் அண்ட் எது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. இந்த ரைட் ரைடர் லெஃப்ட் ரைடர்லாம் உங்களுக்கு தான் தெரியும். சொல்லுங்கள் இதில் யார் என்னான்னு. நரேந்திரன் மோயின் ஷஃபாக்கிக்கு மேலே ஃபஸ்ட் ரைடராக வருவாங்க இவங்க எல்லாமே வந்தால். யார் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? நரேந்தர் மோயின் ஷஃபாக்கிக்கு மெயின். அஃப்கோர்ஸ் இமான்ஷு இருக்கார் உங்களுக்கு ஆல்ரவுண்டரு, பட் அவரையும் நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்க முடியாது. மெயின் ஸ்பெசிஃபிக் ஜாப், உன்னோட வேலை போய் பாயிண்ட் எடுக்கிறது, ரைடு டிஃபென்ஸில் இப்போல்லாம் நீ ஒன்றும் படாது, அந்த மாதிரி கேட்டகரி இவங்கெல்லாம். ஆஷு, பவன், பர்தீப், நவீன், தேவாங் அண்ட் அர்ஜுன் தேஷ்வால். உங்கள் ஃப்ரெண்ட் சொல்லுங்கள். ரைட். பொறுப்பை பார்த்து அத்தனை பேருக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.